நாம் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகும் இந்த ரபியுல் அவ்வல் ஒரு மாதம் மட்டுமல்ல, அது ஒரு சரித்திரம். சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒட்டுமொத்த உலகமும் அறியாமையின் இருளில் மூழ்கி கிடந்தபோது ஒரு பாலைவனத்தில் ஒரு பேரொளி பிறந்தது. அந்த பேரொளி பிறப்பதற்கு முன்பு அந்த சமூகம் எப்படி இருந்தது? ஏன் இந்த மாதம் இவ்வளவு பரக்கத் நிறைந்ததாக, ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது? பாருங்கள், இந்த மாதத்தின் ஆழமான அர்த்தங்களையும் அது கொண்டு வந்த அற்புதங்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வருவதற்கு முந்தைய காலகட்டத்தை வரலாறு அறியாமை காலம் என்று சொல்கிறது. அது வெறும் படிப்பறிவில்லாத அறியாமை மட்டுமல்ல, மனிதத்தன்மைக்கே அர்த்தமில்லாமல் போன ஒரு இருண்ட காலம். அன்றைய அரேபிய சமூகம் குலம், கோத்திரம் என்று பிரிந்து கிடந்தது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக 100 ஆண்டுகள் கூட போர் செய்யும் அளவுக்கு இதயங்களில் பகைமை எரிந்து கொண்டிருந்தது. மது, வட்டி, சூதாட்டம் என அனைத்தும் சமூகத்தில் சகஜமாக புழங்கின. இதைவிட கொடூரமாக பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிருடன் புதைக்கும் வழக்கம் இருந்தது. தாங்களே உருவாக்கிய சிலைகளை தாங்களே கடவுளாக வணங்கும் ஒரு விசித்திரமான நம்பிக்கையில் மக்கள் மூழ்கியிருந்தார்கள். சுருக்கமாகச் சொன்னால், நீதி, நேர்மை, ஒழுக்கம் என எதுவுமில்லாத ஒரு சமூகமாக அது காட்சியளித்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அந்த இருளை விரட்டும் விடியலாக அந்தச் சமூகத்தை மட்டுமல்ல, முழு உலகையுமே சீர்திருத்தப் போகும் ஒரு வழிகாட்டியாக ஒரு குழந்தையின் பிறப்பு நிகழவிருந்தது. அந்த பிறப்புக்காக இறைவன் தேர்ந்தெடுத்த மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல். வரலாற்று நூல்கள் குறிப்பிடும் அந்த புனிதமான நாள் ரபியுல் அவ்வல் மாதத்தின் ஒரு திங்கட்கிழமை. மக்கா நகரில் அன்னை ஆமீனா அவர்களின் மகனாக, இந்த அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கவில்லை. இஸ்லாமிய பாரம்பரிய செய்திகளின்படி அது பல அற்புதங்களால் நிறைந்திருந்தது. அன்னை ஆமினா அவர்கள், நான் அவரை பெற்றெடுத்த போது என்னிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி வெளிப்படுவதைக் கண்டேன். அந்த ஒளியில் ஷாம் தேசத்தின் சிரியா கோட்டைகளும் அரண்மனைகளும் கூட எனக்கு தெளிவாகத் தெரிந்தன என்று குறிப்பிட்டதாக பதிவுகள் உள்ளன. அந்த அறை முழுவதும் ஒளியால் நிரம்பியதாகவும், நட்சத்திரங்கள் பூமிக்கு மிக அருகில் வந்து பிரகாசித்தது போல உணர்ந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அதே இரவில் அன்றைய உலகின் 2 பெரிய வல்லரசுகளான பாரசீக மற்றும் ரோமானிய சாம்ராஜ்யங்களில் சில பேரதிர்வுகள் ஏற்பட்டதாக இஸ்லாமிய வரலாற்றுப் பதிவுகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக பாரசீக மன்னன் கிஸ்ராவின் அரண்மனையில் இருந்த 14 கோபுரங்கள் இடிந்து விழுந்ததாகவும், பல ஆண்டுகளாக அவர்கள் வணங்கி வந்த நெருப்புக் குண்டம் தானாகவே அணைந்து போனதாகவும் பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றன. வரப்போகும் ஒரு புதிய ஆன்மீக பேரரசின் வருகையை பறைசாற்றும் அடையாளங்களாகவே இந்த நிகழ்வுகள் பார்க்கப்பட்டன. ரபியுல் அவ்வல் மாதத்தின் சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதில் மட்டும் அடங்கிவிடவில்லை. அவர்களின் பிறப்பின் மூலம் இந்த உலகிற்கு கிடைத்த வழிகாட்டுதலில்தான் அதன் உண்மையான சிறப்பு அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையில் அழகாக கூறுகிறான், நபியே, நிச்சயமாக நாம் உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம். அந்த மாபெரும் அருட்கொடை இந்த உலகிற்கு வந்த மாதம்தான் ரபியுல் அவ்வல். சரி, இந்த மாதத்தில் நாம் என்னதான் செய்ய வேண்டும்? வெறும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதா? நிச்சயமாக இல்லை. இந்த மாதத்தின் உண்மையான சிறப்பு அந்த அருட்கொடையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்வதும், அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது வாழ்க்கையை சரி செய்து கொள்வதும்தான். இந்த மாதத்தில் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஸலவாத் என்பது அவர்களுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை. அது நம்மை நபி அவர்களோடு ஆன்மீக ரீதியாக நெருக்கமாக்குகிறது. அவர்களின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அவர்களின் நேர்மை, கருணை, மன்னிக்கும் குணம், குடும்பத்தை நடத்திய விதம், சமூகத்திற்கு வழிகாட்டிய முறை என ஒவ்வொன்றிலும் நமக்கான பாடங்கள் கொட்டிக் கிடக்கின்றன. இந்த மாதம் நபிகளாரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களின் போதனைகளையும் மீண்டும் ஒருமுறை படித்து
நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டிய ஒரு காலம். நம்மிடம் உள்ள குறைகளைச் சரி செய்யவும் அவர்களின் அழகிய குணங்களை நம்மில் வளர்த்துக் கொள்ளவும் முயற்சி செய்ய வேண்டிய மாதம் இது. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு மனிதர் தான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை, தன் உற்றார் உறவினர்களை, ஏன் தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஒரே இரவில் வெளியேற முடியுமா? அதுவும் சாதாரணமாக அல்ல. அவரை கொல்வதற்காகவே ஒரு கொலைகாரக் கும்பல் கூரிய வாள்களுடன் வாசலில் காத்துக் கொண்டிருக்கும்போது. இது ஏதோ சினிமாக்களில் வரும் கற்பனைக் காட்சியல்ல. இதுதான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய ஆண்டின் சஃபர் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த நிஜம். இஸ்லாமிய வரலாற்றின் திருப்புமுனையாகவும் ஒரு புதிய சமூகத்தின் விடியலாகவும் அமைந்த அந்த தியாகம், வீரம், விவேகம் மூன்றும் கலந்த ஹிஜ்ரா பயணத்தின் முழுமையான வரலாற்றைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது வெறும் ஊர் மாறுவது அல்ல, இது ஒரு மாபெரும் சகாப்தத்தின் தொடக்கம். வாருங்கள், அந்த வரலாற்று பயணத்தில் நாமும் பயணிப்போம். இஸ்லாத்தின் பிறப்பிடமான மக்கா ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வாழவே முடியாத இடமாக மாறியது. அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன், முஹம்மது அவனுடைய தூதர் என்ற உண்மையைச் சொன்ன ஒரே காரணத்திற்காக முஸ்லிம்கள் சொல்ல முடியாத சித்திரவதைகளை அனுபவித்தார்கள். சுட்டெரிக்கும் பாலைவன மணலில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நெஞ்சின் மீது பாறாங்கல் வைக்கப்பட்டது. இஸ்லாத்தின் முதல் தியாகிகளாக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெற்றோர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோர் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களுடன் யாரும் பேசக்கூடாது, விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, திருமண உறவும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களை புறக்கணித்தது. கொடுமைகள் எல்லை மீறிப்போன போது அல்லாஹ்வின் அனுமதியுடன் முஸ்லிம்களை முதலில் அபீசீனியாவிற்கும் பின்னர் யத்ரிப், இன்றைய மதீனா நோக்கியும் ஹிஜ்ரத் செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். மக்கள் மெல்ல மெல்ல மதீனாவை நோக்கி நகரத் தொடங்கினர். ஆனால் குறைஷிகளின் மொத்த கோபமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுதான் இருந்தது. இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டுமானால் அதன் ஆணிவேரான முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். தாருன் நத்வா என்ற தங்களின் பாராளுமன்றத்தில் கூடி ஒரு கொடூரமான முடிவெடுத்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு வலிமையான இளைஞனை தேர்ந்தெடுத்து அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கிக் கொன்றுவிட வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு. இப்படிச் செய்தால் நபியின் உறவினர்கள் யாரிடமும் பழிவாங்க முடியாது அல்லவா? இதுதான் அவர்களின் நரித்தந்திரம். இந்த இக்கட்டான சூழலில்தான் அல்லாஹ் தன் தூதருக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதியை வழங்கினான். இது எதிரிகளுக்கு பயந்து தப்பி ஓடும் பயணம் அல்ல. இஸ்லாமிய சமூகத்தை ஒரு பாதுகாப்பான இடத்தில் நிறுவி அங்கிருந்து உலகிற்கே ஒளியேற்றுவதற்கான இறைவனின் மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதி. அல்லாஹ்வின் கட்டளை வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை.